I would like to call Rudra to deliver the திருக்குறள். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய திருக்குறள் செல்வத்துள் செல்வம் செவி செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை. ஒரு செவியால் கேட்டறியும் செல்வம் செல்வங்களுள் ஒன்றாக போற்றப்படும் செல்வமாகும். அது மற்ற செல்வங்கள் எல்லாவற்றிலும் தலைமையானதாகும். நன்றி. Thank you, Rudra. Now I would like to call to deliver the thought. Good morning, class. Today's class. If you can dream it, you can do it. I repeat once again. If you can dream it, you can do it. Thank you. Thank you, Kavya. Now I would like to call students to deliver the proverb. Yes, proverb. You read what you say. Thank you. Thank you, students. DJ question. Who was Dr. Simon? I repeat once again. Who was Dr. Simon? Correct. Anita will be correct answer. Today is observed as World Water Day. March 25th. Which state is the largest producer of sugarcane? I am going to speak about national flag. The national flag has three colors and a navy blue chakra in the middle. The chakra has 24 spokes. It also called Tiranga or three colors. The national flag stands for courage, peace, truth and growth. Thank you to all. Society. முக்கணிகளின் சுவையை விட முத்தமிழின் சுவையை இந்தி என்பதற்கேற்ப என்னுடைய முத்தான அனைவருக்கும் காலை வணக்கம். சரி, அதாவது அடிக்கடி மேம் சொல்லுவாங்க, சார் சொல்லுவாங்க, அதாவது என்னது ஸ்பீக் இன் இங்கிலீஷ்னு சொல்றாங்க. அதை நீங்க கடைபிடிச்சிட்டு வரீங்களா? எஸ் ஆர் நோ? எஸ். எப்பெல்லாம் சொல்லும்போது மட்டும், எப்பெல்லாம் எப்போ சொல்றாங்களோ அந்த செகண்ட் மட்டும், அதுக்கப்புறம் நம்ம கடைபிடிக்கிறோமா? ஒழுக்கத்துக்கு கல்விக்கு என்ன வேறுபாடுன்னு தெரியுமா? ஒழுக்கத்துக்கு கல்விக்கு நம்ம இங்க எல்லாரும் எதுக்கு வர்றோம்? படிக்க வரும், வேற எதுக்குமே வரல. ஒழுக்கத்துக்கு வரும், அது நம்மள்கிட்ட இருக்கா? ஒழுக்கத்துக்கு கல்விக்கு என்ன வித்தியாசம் கேட்டீங்க? ஒழுக்கங்கிறது உங்களுடைய பண்பு குணாதிசயங்களை வெளிப்படுத்துது. கற்றல் என்பது நம்மளுடைய அறிவு புரிதல் தன்மையை வெளிப்படுத்துது. இது ரெண்டும் தான் வேறுபாடு. இது ரெண்டு நம்ம வேறுபாட்டை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம என்ன செய்வோம்? ஒழுக்கத்தையும் நல்லா சிறப்பா இருக்க முடியும், கல்வியிலையும் முதல் மாணவனா வர முடியும். ஒரு சின்ன ஒரு கதை. அதாவது ஒரு விவசாயி ஒரு கழுதையை வளர்க்கிறார். எதை வளர்க்கிறாரு? கழுதையை வளர்க்கிறார். அந்த கழுதை ரொம்ப வயதான கழுதை, சரிங்களா? அப்படி கழுதையை வளர்க்கும் போது அந்த கழுதை வந்து டெய்லி என்ன செய்ய, ஒரு விவசாய தோட்டம் வச்சிருப்பாரு. டெய்லி மேய்ச்சலுக்கு அழைத்து விட்டுருவாரு, மேய்ச்சல் நிலத்துக்கு போயிடும். அப்படி டெய்லி என்ன செய்யுது, மேய்ந்து கொண்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் ஒரு பால் அடைந்த கிணற்றுக்குள்ள விழுந்துருச்சு. வறண்டு போன கிணறு, தண்ணியெல்லாம் இல்லை, கிணறு ரொம்ப வறண்டு போயிருக்கு. அந்த கிணத்துக்குள்ள விழுந்துருச்சு. விவசாயி வந்து பார்க்குறாரு, நமக்கு கழுதையை காணாமல் தேடுறாரு. பார்த்தா கிணத்துக்குள்ள இருந்து அது என்ன செய்யுது, கத்திக்கிட்டே இருக்கு. உடனே அதை எப்படியாவது காப்பாற்றி ஆள வேண்டுமே அப்படின்னு சொல்லி ரொம்ப யோசிக்கிறாரு. அப்புறம் ஒருத்தவங்க என்ன யோசிக்கிறாரு, வயதான கழுதை தானே, இதை வச்சு நம்ம என்ன செய்ய போறோம், போனா போகட்டுமே அப்படின்னு யோசிக்கிறாரு.
சரி இருந்தாலும் ஒரு உயிர் பாவம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஊரில் இருக்க மக்கள்லாம் கூப்பிட்டு இந்த கழுதையை நாங்கள் எப்படியாவது நம்ம காப்பாற்றணும், அதனால எல்லாரும் வந்து உதவி செய்யுங்கன்னு சொன்ன உடனே எல்லாரும் என்ன செய்கிறாங்க அப்படின்ட்டு வந்து கிணத்தை எட்டி பார்க்குறாங்க. ஒரு முயற்சியை சரியாக எடுக்க முடியும், எந்த ஒரு முயற்சியை என்ன செய்ய முடியல, அவங்களால சரியாக எடுக்க முடியும். அப்புறம் அந்த தோட்டத்துக்காரர் சொல்லிடுறாரு, பரவாயில்லைங்க, மண்ணை போட்டு என்ன செய்யலாம், உயிரோட கழுதையை மூடிடலாம் அப்படின்றார். சரி அப்படியா, சரி செய்வோம் சொல்லிட்டு எல்லாரும் என்ன செய்கிறாங்க, அவங்கவுங்க பங்குக்கு மண்ணை சுமந்து கிணத்துக்குள்ளே போடுறாங்க. கிணத்துக்குள்ளே போடும்போது அந்த கழுதை மேலே தானே எப்படி மண்ணு பூரா. அப்போ அந்த கழுதை என்ன செய்யுது அப்படின்னா, ஒவ்வொரு முறையும் கொட்டும் போது அந்த மண்ணை என்ன செய்யுதுன்னா அதனுடைய உடம்புகளால் உழுக்கிது. அப்படியே உழுக்கும் போது என்ன செய்யுது, மண்ணு கீழே போயிடும், கழுதை மேலே வந்து அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்யும், இந்த பள்ளம் நிரம்பி வழிஞ்சிருமா. மண்ணு போட போட என்ன ஆகுது, இந்த கழுதை உழுக்க அந்த மண்ணு புளியன்னு நிரம்பி விழுந்துரு. உடனே என்ன செய்யுது, அந்த கழுதை மேலே வந்துடுச்சு. அப்போ அங்கே நிற்கக்கூடிய எல்லாரும் என்ன செஞ்சாங்க, ரொம்ப ஆச்சரியமாக பார்க்குறாங்க. என்னடா இந்த கழுதை வந்து குளிக்கல விழுந்துருச்சு, இதை காப்பாற்ற முடியாதுன்னு நம்மளாம் நினைச்சோம். ஆனால் கழுதை என்ன செஞ்சிருச்சு, அந்த இடத்துல அந்த மண்ணு மேலே முயன்று வந்து இன்னைக்கு தலைதூக்கி நிற்கிதே அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. அப்போ என்ன செஞ்சிச்சு அந்த கழுதை அந்த இடத்துல, அதனுடைய தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் அது என்ன செய்யலை, தளர விடலை. அதனுடைய தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் அது என்ன செய்யலை, தளர விடலை. அதனால என்ன செஞ்ச அந்த கழுதை முன்னேறி முயற்சித்து அதனுடைய தன்னம்பிக்கையோடு என்ன செய்யுது, வெளியில் வந்துருச்சு. அப்போ நம்ம எல்லாருக்கும் என்ன வேணும், விடாமுயற்சியும் தன்னம்பிக்கை இருக்கணும். அந்த விடாமுயற்சிக்கும் தன்னம்பிக்கைக்கும் நம்ம என்ன சரியா இருக்கு, நம்மளுடைய எண்ணங்கள் சரியானதாக இருக்க வேண்டும். நீ எண்ணத்தில் என்ன நினைக்கிறாயோ அதுதான் உன்னுடைய முயற்சியில் உனக்கு வெற்றி புள்ளியாக வரும். ஓகேவா? அப்போ இதுலேருந்து நீங்களாம் எப்படி இருப்பீங்க சொல்லுங்க, உங்களுக்காக தானே சொல்கிறோம். ஒவ்வொரு முறையும் ஆசிரியர்கள் சொல்லிக்கொண்டே இருப்பார்கள், நாங்கள் 5 நிமிடம் இனிதாக கேட்டுக்கொண்டே இருப்போம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஒரு விஷயத்தை சொல்றாங்க அப்படின்னா அதை செயல்படும். ஒரு விஷயத்தை சொல்றாங்கன்னா என்ன செய்யணும், நம்ம செயல்படணும். அதுதான் கற்றல்ல மேன்மை. ஓகேவா? முற்றுப்புள்ளியை கூட 3 முறை வைத்தால் அது தொடர்புள்ளியாகிவிடும். முற்றுப்புள்ளியை கூட 3 முறை வைத்தால் அது தொடர்புள்ளியாகிவிடும். சரிங்களா? விடாமுயற்சி என்ற ஒற்றை நூலை நாம் பட்டமாக விட்டோம்னா அதுதான் நம்மளுடைய வெற்றி. விடாமுயற்சி என்ற ஒரு ஒற்றை நூலை பட்டமாக விற்றால் அதுதான் நம்மளுடைய விடாமுயற்சி. ஓகேவா? முயற்சித்து கொண்டே இருங்கள், வெற்றி எப்போதுமே நம் வசம். நன்றி.